ஹாய் இதயா நல்லா இருக்குதா? அசாம் போய் நம்ம அசாம் போய் தான் உள்ள அசாமும் சென்னையும் கலந்துருக்குறாங்க. இப்போ வந்து மதுரை குள்ளப்பா மெஸ்ஸில் போய் என்ன சாப்பிடலான்னு பார்க்க போகிறோம். உள்ளுக்கு போகிறோம், பார்க்குறோம், பிடிச்சா சாப்பிடுவோம். ஓகே இல்லாட்டி இல்லை, பிடிச்சா சாப்பிட்றோம், இல்லாட்டி இல்லை. சரி வாங்க போகலாம் போகலாம் போகலாம். மதுரை குள்ளப்பா மெஸ்ஸுக்கு போகிறோம். பார்த்தா ஒரு அமோகமாக இருக்குது கடை. வணக்கம் அக்கா. வணக்கம். உணவே உயிர். இது வந்துதான் டுடே ஸ்பெஷல். நான் ஆர்டர் பண்ணலையே. இல்லை ஆர்டர் பண்ணுறேன். டுடே ஸ்பெஷல். டுடே ஸ்பெஷல் இருக்கா? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பெஷலை வந்து எங்களுக்கு காட்டுறாங்க. இப்படி கடையை நான் காணலை தான் காணுறேன் இந்தியாவில். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. இதில் வந்து டுடே ஸ்பெஷல் வந்து இது என்னண்ணா? இது வந்து தலைக்கறி சார். தலைக்கறி. இது சிக்கன் நாட்டுக்கோழி சாப்பிட்டு நாட்டுக்கோழி தலைக்குள்ள மட்டன் சுக்கா, அது மஞ்சம்பட்டி சிக்கன் போட்டி, இது இறால் மிளகு வறுவல், தலைக்குள்ள மட்டன் சிக்கன், பால் இறா, மட்டன் வெள்ளை கருமா, இது வந்து மேலூர் நெஞ்சுக்கறி சார். இது சுறா போட்டு சார். அது போட்டி. என்ன நெஞ்சுக்கறி? மேலூர் நெஞ்சுக்கறி. மேலூர் நெஞ்சுக்கறி. ஓகே. அது சீ ஃபுட்ல பார்க்குறீங்களா? இது சீ ஃபுட். இப்போ வந்து கடல் உணவு. இதுல வந்து காசிமேடு கனவா ஃப்ரை, கனவா ஃப்ரை, நெத்தலி நெத்தலி, கிழங்கா ஃப்ரை, கிழங்கா ஃப்ரை, வஞ்சரம் வஞ்சரம், இறால் மீன் போன்லெஸ் 65 சார். சிக்கன் 65, போன்லெஸ் 65, மட்டன் நல்லி நல்லி. சரி, என்ன சாப்பிட போறோம்? என்ன சாப்பிடுவோம் சொல்லு. மட்டன். ஓகே. டேக்அவே சாப்பிட போறியா? டேக்அவே எடுக்கலாமா? டேக்அவே எடுக்கலாம். சொல்லு. ஆர்டர் பண்ணு. மட்டன் இது நல்லி ஒன்று. இது வஞ்சிரமா? இதுமா இதில் உண்டு. ஓகே. எனக்கு இதில் ஒன்று. ஓகே சார். வஞ்சிரம் ஒன்று. ஓகே சார். இது என்ன சொன்னீங்க? இது வந்து தலைவலா மட்டன் சுக்கா சார். மட்டன் சார். இதில் மட்டன் அதோட பரோட்டால 7 வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் எல்லா கரையும் வரும். நான்வெஜ் மீல்ஸ் போட்டுருவா. எனக்கு பிடிச்சது எனக்கு ஒரு நூடுல்ஸ். என்ன நூடுல்ஸ்? இதோட சீ ஃபுட் நூடுல்ஸில் எக் மிக்ஸ் சிக்கன், எக் சிக்கன், ஒன்லி எக் சிக்கன். மட்டன் நூடுல்ஸ் ஒன்று போட்டுருவா. டேக்அவே ஒரு மீல் சாப்பிட போறியா? ஒரு கேளுங்க என்ன சாப்பிட்றாரு, என்ன டேக் வேண்டு. எனக்கு ஃபுல்லாக டேக் வேணும். நீங்கள் சொன்னது எல்லாம் டேக் வேணும். ஒரு வஞ்சரம், ஒரு கிழங்கா இந்த இது ஒன்று மட்டன் சாப்பிடுங்க. நான் கொண்டு போய் இப்போ சாப்பிட்டா உங்களுக்கு மட்டும் ஒரு நான்வெஜ் மீல்ஸு, அவருக்கு ஒரு வஞ்சரம், ஒரு மட்டன் நல்லியா சாப்பிட்றேன். டேக் சாப்பிடுவீங்க. சாரி, இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் சாப்பிட வந்தாங்க. உணவே உயிர் மதுரை குள்ளப்பா மெஸ்ஸில் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட போகிறோம். நான் வந்து வீட்டை கொண்டு சாப்பிட போகிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து கிச்சன் அப்படியே மேலே இருக்குது. மேலே மனம் இருக்குது. மேல 62 இருக்கைகள் இருக்குது. கீழே வந்து 32 இருக்கைகள் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 32 62 சொன்னா கிட்டத்தட்ட 95 பேர் இருந்து சாப்பிடலாம் இந்த கடையில. மதுரை குள்ளப்பா மெஸ்ல வந்து ஒரு மினிமம் 100 பேர் சாப்பிடலாம், 95 பேர் சாப்பிடலாம்.
அப்படியே நல்ல சர்வீஸ் அப்படியே கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சேலை அணிஞ்சிருப்பார்கள். கடையில் வந்து எல்லா கடை, புடவை கடை, ஆடையகம், உணவகம், அனைத்து வணிக கடையிலும் வந்து கொடுத்தாங்க சுடிதார் சேலை அணிந்திருக்கிறார்கள் எல்லாரும். அதை வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய பண்பாடாக இருக்குது. அழகாக சேலை உடுத்தி வரவேற்பு கொடுத்து வழக்கம் கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த கடையில் முன்னுக்குள்ள இருக்காங்க. கூடுதலாக மக்கள் கூட வந்து இருக்காங்க, அப்படித்தான் இருக்காங்க. இந்த ஒரு சாமான் வருது. இதில் வந்து நிறைய ஐட்டம் கொண்டு வைக்கிறாரு. இந்த ஐட்டத்தில் வந்து இது வந்து பீட்ரூட், இது பட்டாணி கடலை, அங்கால இது ஒரு ரசம் மாதிரி இருக்கு, முட்டை, அப்பளம், தயிர், சுக்கான்னு இருக்கும் போல. அப்படியே நிறைய சாமான் இருக்கு. அவற்றை டிக்கா என்னட்டு நல்லி எலும்பு வந்துருச்சு. மட்டன் நல்லி வந்துருச்சு. சாப்பிடு மட்டன் நல்லி வந்துருக்கு. தம்பி சாப்பிட போறாரு. இது வந்திருக்கு. இதுக்கு மேல இதுக்குள்ள எடுத்து வச்சுட்டு ரைஸம் போட்டு சாப்பிடுவோம். இதுல வந்து சோறை நடுவில் போட்டு சாப்பிடுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வச்சு சோறு வரும், சோறு போட்டு சாப்பிடுவோம். நீ சாப்பிட முடிய பாப்போம். இதுதான் ஆமா 1 2 3. இது வந்து வஞ்சிர மீன் வறுவல் வந்ததுக்கு. சோறு இப்படி போதா சரியா கேட்டுக்கு போட்டுருக்க. அப்படியா? நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டை போய்தான், நான் டேக்கவே. அக்கா வந்து சோறு வந்து சுட வந்து சட்டியில் வந்து போடுறா. சோறு வந்து ஆவி பறக்குது. சோறு காணுமா போதுமா சொல்லணும், நன்றி சொல்லணும். சோறு போட்டாச்சு பாருங்க. நான் ஃபாஸ்ட்டாக ரசம் போட்டேன். ரசம் போடுறாரு தம்பி. ரசம் தான் நல்லா இருக்கு. இவரை சாப்பிட வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிறேன். சாப்பிட டேஸ்ட் பண்ணு. எல்லாத்தையும் போட்டு மெல்ல மெல்லமா சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமா ரசத்தை விட்டு சாப்பிட்டு அப்புறம் அந்த இதெல்லாம் கறி தனி சொல்லி சாப்பிடணும். ரைஸ் தருவாங்க. தம்பிக்கு கடுமையான பாசி. எப்படி இருக்கு ரசம்? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா? அதாவது சாப்பிட கொடுத்து அதை சாப்பிட்றத பார்க்கறது ஒரு ஆசை இருக்கு. தம்பி சாப்பிட்றோம், நான் பார்க்குறேன். தம்பி வேணுமா? சாப்பிட போறான் தம்பி. அவசரப்பட்டு பாக் போகணும். பசி அண்டும் பசியில் வந்து தண்ணி அடைச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். சாப்பிடாம சாப்பாடு சொல்லி சாப்பிடணும். அது என்ன சொல்லுது? இது என்னது? குருமா, சிக்கன் குருமா. மட்டன் குருமா தான். மட்டனா? என்ன சொல்லுது? மட்டன் குருமா. மட்டன் குருமா செக் பண்ண, அப்புறம் செக் பண்ண இல்லடா. செக் பண்ண, மெல்லமா செக் பண்ணு, அவசரம் இல்லை. நல்லா இருக்கா? பெஸ்ட். ஸ்பைசியா உரப்பா இருக்கா? இல்லாட்டி லைட்டாக ஸ்பைசி நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கா? அப்படி கம்மி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடும். மெல்ல மெல்லமா சாப்பிடுவான். எல்லாம் அவசரப்படாமல் மெல்லமா சாப்பிடும். ரைஸ் இருக்கு, ருசிச்சு சாப்பிடுவாங்க. என்னது இது? ஹோட்டல் நேம்? ஹோட்டல் நேம் வந்து மதுரை குள்ளப்பா மெஸ். மதுரை குள்ளப்பா மெஸ்னா அதுதான் நல்லா இருக்கும். சாப்பாடு தான், சாப்பாடு நல்லா இருக்கா? அஸ்ஸாம் போய் சொல்லுறாரு, நல்லா இருக்க சாப்பாடு. சரி, ஒன்றா மட்டும் வெள்ளை மெல்ல சாப்பாடு நான் அப்படி எடுக்கிறேன் வீடியோ. நல்லா இருக்குதா? நீ சாப்பிடுவா? நான் சாப்பிடுவேன். மட்டன் நான் வந்து எல்லாம் டேக்குவேன். எனக்கு வேணும் விஷயம் நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் டேக் வேணும். இதெல்லாம் நீ சாப்பிட முடியாது. இதெல்லாம் சாப்பிடுறது. இதுக்கு வந்து ஓட பண்ணிருக்காரு ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் நல்லி எலும்பு, அதோட ரைஸ் வந்து இதில் வந்து 1 2 3 4 5 6 7 7 8 9 10 ஐட்டம் இருக்குது. 12 ஐட்டம் இருக்குது. இதில் வந்து 12 ஐட்டத்தோட தம்பி சாப்பிட்றாரு. தம்பி சாப்பிட வச்சுட்டு நாங்கள் ரைஸ் மட்டும் கொஞ்சம் ரைஸ் ரைஸ் பெரிய ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஓகேவா? ரைஸ் எல்லாம் நல்லா இருக்குதா? அதுதான் மீல்ஸ், தமிழ்நாடு ஃபேமஸ் மீல்ஸ். லைட்டாக போட்டேன், கொஞ்சமா போடுங்க, திருப்பி கேட்பாரு. அடுத்தது டெஸ்ட் பண்ணி பாருங்க.
கறியை போடப்பா. கறி இதுதான் போடல. போட்டு பார்த்தா சரி. என்ன சாப்பிடுறோம்? வாயில வச்சு பார்த்து சொல்ல. என்னது? என்னது? மட்டன். அது மட்டன் தானா? மட்டன் சிக்கன் தானே? மட்டன் தெரியல. என்னன்னு சிக்கனா மட்டனா? சிக்கன் தான் இது. சிக்கனா? சிக்கன். சிக்கன் நல்லி பீஸ். சரி, சிக்கன் நல்லி பீஸ். நல்லி பீஸ் சிக்கன் தான். சிக்கன் குருமா. சிக்கன் குருமா. சிக்கன் குருமா. அது வந்து பெப்பர். பெப்பர் மட்டன். மட்டன் பெப்பர் மசாலா. பெப்பர் மட்டன். பெப்பர் மசாலா கறி. அடுத்தது நெக்ஸ்ட். இது வந்து ஒபஜின் தக்காளி. ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறி. மெத்தலி. ஃபிஷ் கறி. கருவாடு. ஃபிஷ் கறி. இங்க தமிழ்ல ஃபிஷ் கறி. மீன் கறி. அது மீன் குழம்பு. அடுத்தது இது நெக்ஸ்ட். இது செக் பண்ண சொல்லு. இது வந்து பொட்டேட்டோ. உருளைக்கிழங்கு. இது இல்ல. இது காடக்குழம்பு. காடக்குழம்பு தமிழ்நாடுல நேம் தான் காடக்குழம்பு. ஆமா ஆமா. காடக்குழம்பு கோழி. கோழி இல்ல, வெஜிடபிள் காடக்குழம்பு. இது வந்து கத்தரிக்காய் போட்டு கடலையும் போட்டுருக்கு. கத்திரிக்காய் இல்ல, பனானா இருக்கா? பனானா. பன்னீர். பனானா. பனானா. வாழைக்காய் இருக்கா? வாழைக்கால போட்டு வாழைக்காய் குழம்பு. அதைத்தாண்டா அவளுங்க சொன்னானா வாழைக்காய் குழம்பு. ஓகே. இந்த மரக்கறி. இது என்னது? இது வந்து பொட்டேட்டோ அண்ட் டால். பொட்டேட்டோ பருப்பும் போட்டு கடலையும் போட்டது. அடுத்தது வந்து பீட்ரூட். இது வந்து தயிர். இது பாயசம். இது ஒரு முட்டை, அவிச்ச முட்டை. சட்னி தான் பெரிய சட்னி. மேங்கோ தொக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாரு வாயில. தொக்கு மேங்கோ தொக்கு. ஊறுகாய். மேங்கோ சட்னி. ஊறுகாய் இல்ல, அவன் ஃபிஷ் இருக்கானா, முடி இருக்கானா, மிக்ஸில பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணிட்டு கொடுத்துச்சு. அதுதான் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். ஃபிஷ் தான் மாட்டாதா இது? முடிதான். ஃபிஷ் தான். ஃபிஷ் கறி தான் பாப்போம். ஃபிஷ் முடி 1 2 3 4 5 மிக்ஸில ட்ரை பண்ணிட்டு கொடுத்துச்சு. 6 பிரச்சனை இல்லை. 9 கறி, தயிர் 10, ஒரு முட்டை என்று சொல்லி போகுது சாப்பாடு. அப்புறம் போடுறாங்க தோத்துக்கு. அப்புறம் போடாமையா சோறு அப்புறம் அங்கால மட்டன். அது என்னது? மட்டன் அதுக்கு மட்டன் குருமாவா? மட்டன் நல்லி இருக்கு. மட்டன் நல்லி மட்டன் சாப்பிடுவா. வாயில கடிச்சிருக்கு. என்ன எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உரைக்குதா? ஸ்பைசியா? இல்ல ஸ்பைசி இல்ல. பாப்போம். கத்திரிக்காய் சுமாரா இருக்கு. இப்பாடுதான் நல்ல கடிக்கு இழுக்கணும்ல. இதுதா வரலையா? வருதா? ஐட்டம் இருக்கா அவளுக்கு? எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படி பண்ண நல்ல எலும்பு. அதோட இந்தியால வஞ்சிர மீன். என்னது வஞ்சிர மீன் சொல்றது? தலபத் சொல்லுவாங்க. இலங்கையில தலபத் சொல்ற மீன். ஃபிஷ் தலைவரையா? ஃபிஷ் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? உப்பெல்லாம் புளியெல்லாம் காணுமா? டேஸ்ட் புளியை விட்டுட்டு ஓகே. எப்படி இருக்கு? உப்பெல்லாம் காணுமா? கொஞ்சம் உப்பு கம்மி இருக்கு. அதுதான் தேசிக்காய் வச்சிருக்கேன். அப்படியே புளிஞ்சிட்டு கொடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மி. உப்பு இருந்தா போடல. இல்ல அதான் இருக்கு. உப்பு தேவையான போடலாம். பார்சல் பண்ணா ரூம்ல சாப்பிடு உப்பு போடா. சாப்பிடல ஃபுல்லா பண்ற குப்பையில உப்பு கூட போட்டாலும் சாப்பிடலாம். அப்படியா? அவர் வந்து என்ஜின் டவுன் ஆயிடுச்சு. அதுடா दीदी ओए दीदी ठीक है भैया
பார்சல் கொடுத்துக்கோ. எல்லா இடத்துலையும் வந்து சாப்பிடலாம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலான்னு பார்சல் வஞ்சர மீனே ஒரு நன்றி வந்து பார்சலில் போகுது. அப்புறம் இந்த பீட்ரூட் இருக்கும் மரக்கடலை இருக்குது வெஜிடபிள் ஹெல்த்தி உடம்புக்கு நல்லது போட்டு மெல்ல அவசரம் இல்லை. அது போட்டு பொழைச்சாடி மெல்ல வேணுமா சாப்பிடும் அவசரம் எல்லாமா இருக்கா. சாப்பிட்டு இது தயிர் லாஸ்ட் சாப்பிடல அப்புறம் சாப்பிடல எல்லாம் சாப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தான் வயிறு ஃபுல்லாகிட்டு சாப்பிட்டேன்னா நீ சாப்பிட்டு இல்லை நான் சாப்பிட்டு இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு நான் எல்லாம் டேக்கே பண்ணி இரவுக்கு சாப்பிட போகிறேன். சாப்பிட்டா வடிவாக சாப்பிடலாம். ஏன்னா இப்போ எல்லாம் நொறுக்கு டீ சாப்பிட்டோம். அதில் போய் அங்கே சாப்பிட்டோம். இதில் கொஞ்சம் சிக்கன் பீஸ் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். அதனால் வந்து இப்போ சாப்பிட வந்து எனக்கு மூடு இல்லை. மூடு வந்தால் தான் வடிவாக சாப்பிடலாம். தம்பிக்கு வந்து சாப்பாடு கூடிருச்சு. எப்படி சாப்பிட்றதே வெளில சாப்பிடுறது சாப்பிட்டு வந்து இந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம். அது வந்து சென்னையில் வந்து இந்த ரோட்டுக்கு ஸ்ரீநகரில் வந்து பாண்டி பஜார் பாண்டி பஜாரில் இருக்குது. உணவே உயிரண்ட இதோட வந்து இருக்குது மதுரை குள்ளப்பா மெஸ். இதில் வந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட பார்த்துறாங்க. தம்பி சொல்கிற சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது. நல்லி எலும்பு வஞ்சிர மீன் வந்து மீன் வந்து இந்த கடையில் சின்ன கடையில் போனாங்க. நேற்று அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ரோட்டில் சாப்பிட்டோம். ஆனால் இப்போ வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்குது. நான் தான் அந்த முதலாக வந்து ரெண்டாவது நாள் வந்து எல்லா மீன் வகை கணவாயெல்லாம் இருக்குது. கணவாய் நான் ஓட பண்ணியிருக்கேன். வீட்டை கொஞ்சம் சாப்பிட்றேன். சாப்பிட்டோம் ஓகேவா. மேலே போயிட்டு பார்த்துட்டா மேலே இருக்கு 62 சீட், இதில் 32 சீட். 62 சீட்ஸ் அப்ஸ்டேர் 62 சீட் மேலே டவுன்ஸ்டேர் 32 ஆல் டுகெதர் 94 சீட்ஸ். 94 இருக்கைகள் இருக்குது. மதியம் சாப்பிடலாம். இப்படி 4 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது. அங்கால வந்து 6 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கு இருக்குது. மேலே அப்படியே இருக்குது. அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து சாப்பிட்றாங்க. அப்படியே எல்லாம் டைட் பண்ணிட்டாங்க, செயல் எடுத்துருந்தாங்க. அப்படியே வந்து மேலே இருக்கா பார்ப்போம். நாங்கள் மேலே வந்து இப்படியே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அட்மிஷன். இங்கே வந்து லிஃப்ட் இருக்குது. மேலே போய் லிஃப்ட் இருக்குது. மேலே போகலாம் லிஃப்ட்டில். சரி வாங்க அப்படியே மேலே லிஃப்ட்டில் இருக்கா அப்படி பார்த்துட்டு வர்றோம். மேலே மாடி இருக்குது. முதலாம் மாடி அமைச்சிருக்குன்னு பார்ப்போம். என்னடா இருக்குது முதலாம் மாடிக்கு போய் பார்ப்போம். மதுரை குள்ளப்பா மெஸ்ன்னு சொல்லி மதுரை 2 பேரில் இருக்குது. இதுதான் முதலாவது மாடியில். இங்கே வந்து சொல்லியிருக்கார் 62 இருக்கைகள் இருக்குது சொல்லியிருக்கார். சில கட்டம் போ இது வந்து மேலே அப்படியே போய் கொண்டிருக்கு. படியில் வரலாம். இதில் வந்து நிறைய இருக்கைகள் இருக்குது. மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். அப்படியே மின் ஒளி வீசி கொண்டு இருக்கின்றது. மின் விளக்குகள் பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்டர் நாயர் ரோட்னு சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து அப்படியே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நான் முதல்ல அப்படியே தமிழகத்துக்கு ரேஷன் கார்டு சொல்லுவார்கள். அரிசி கரும்பு பொங்கலை முன்னிட்டு வந்து அரிசி எல்லாம் வந்து மேலே அந்த மும்பை கடையில் ரேஷன் கடையில் நியாய விலை கடைன்னு சொல்லி அதில் வந்து இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய 3000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வந்து வழங்கியிருக்கிறாங்க. வழங்கி கொண்டிருக்காங்க. மேல் மாடி மேலே வந்து 62 இருக்கைகள் இருக்குது. கீழே வந்து 32 இருக்கைகள் இருக்குது.
அந்த மேலே வந்து ஒருத்தரும் இல்லை, லைட்டெல்லாம் வந்து அணைக்கப்பட்டது மின் விளக்குகள். ஆனால் ஒரு மிகவும் கலினைக்காக இருக்கின்றது. அவங்களுடைய பாரம்பரிய கலைகள் வந்து இருக்கும்போது அதை வந்து சாப்பாடை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாம், அதை பகிர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அழகான ஓவியங்கள் வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்குது. இப்போ வந்து படியில் போகும், இதுதான் படியிலையும் போகலாம். படி அங்கெல்லாம் வந்து வருஷங்களுக்கு நான் வந்து லிஃப்ட்லேயே போயிடுவோம். மொத்தம் 4 மாடி இந்த கட்டிடம். லிஃப்ட் வந்து மேலே இருந்து வந்து கொண்டிருக்குது. லிஃப்ட்டில் வந்து போவோம். நான் 1ஆம் மாடியில் வந்து 62 சீட் இருக்கு. நான் கீழே போகிறேன். கீழே போய் பார்ப்போம். தம்பி சாப்பிட்டானா எங்கள் சீராண்டு அசாம் தம்பி சைவர் அமர்த்தியாச்சு. கீழே போவோம். கீழே வந்துட்டுது. சரி பார்ப்போம். தம்பி கடுமையாக சாப்பிட்டு கொண்டிருக்கான். என்ன மாதிரி தம்பி சாப்பாடு ஒன்றா சொல்லுது. மேலே போயிட்டு வந்துட்டு மெல்லாம் காட்டியாச்சு. என்ன நல்லி எலும்புலாம் சக்தி எடுத்தாச்சா? நல்லா இருக்கா? நல்லா இருக்குதா? அசாமில் எப்படி சாப்பிட்றீங்களா? அசாம்ல எப்படி நல்லா சாப்பிடுவேன். எப்படி சாப்பாடு அசாமில் இருக்கு? எப்படி இல்லை இப்படின்னு பேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படின்னு நல்லா இருக்கு. இதே மாதிரி வேறு டேஸ்ட்டில் இருக்கு. இதே மாதிரி லோக்கல் இதே லோக்கல் டேஸ்ட்டில் இருக்கு. தேசி ஸ்டைல் உரைப்பு கூட கம்மியாக கம்மி ரேட். கம்மி அங்கே தான் கம்மி ரேட் தான். ஸ்பைசி நல்லா அதுதான். சரி தம்பி சாப்பாடுக்கு நிறைவு கடத்துக்கு வரான். அப்போ கடத்தில் அப்பளத்தை சாப்பிட்றான். இந்த தயிர் சாப்பிடல. பாயாசம் இருக்கு. டயர் மட்டும் நல்லா இல்லை எனக்கு. பாயாசம் இருக்கு. இதுதான் இந்த பாயாசம். ஸ்வீட் இருக்கா? ஸ்வீட் நல்லா இல்லை. ஸ்வீட் கூடாலாம். ஓகே சரி பார்ப்போம். இப்போ சாப்பிட்ருக்கேன். இந்த 2-3 கறி எடுக்குது. இது வந்து மீன் அதுதான் மீன் கறியா? இது வந்து அது ரெண்டுலாம் தொடவே இல்லை. அந்த பெப்பர் மட்டன் பெப்பர் எடுக்குது. மட்டன் பெப்பர் எடுத்து சாப்பிடல. சரி கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாப்பாடு ஓகே. அப்போ மதுரை குள்ளப்பா மெஸ் என்ன சொல்லுது? ஓகே ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட் வேலை செய்கிற வழியா? ஓகே எல்லாம் ஃப்ரெண்ட். ஓகே சரி. அப்போ வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து சொன்னால் டி நகரில் வந்து மதுரை குள்ளப்பா மெஸ் இருக்குது. அவருடைய வாசகமே உணவே உயிர் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த உணவகத்தில் வந்து நீங்களும் சாப்பிடலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா பகிர்ந்து விடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இந்தியாவிலிருந்து உங்கள் குரு சொல்கிறா போகிறோம் ராம். ஆமாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம். தண்ணி குடி சாப்பிட்டு தண்ணி குடி. ஓகே பை பை.